நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கிறது வந்து அத்திப்பாளையம் பிரிவு சின்ன வேடம்பட்டி ரோடு. அப்போ அது நடந்து போயிட்டுருக்கிற பாதையில் அப்படியே போகிறப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம மார்க்கெட் சர்வே பண்ணுறோம் பார்த்திங்களா. இந்த மார்க்கெட் சர்வேன்றது என்னன்றது நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த மார்க்கெட் சர்வேயில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளும் வாங்குறதுக்கு, எந்த ஒரு பொருளும் விற்கிறதுக்கு, எந்த ஒரு பொருளுமே வந்து அது எவ்வளோ தூரம் உழைக்கும் அப்படின்றது தெரிகிறதுக்கு, அதுபோக அந்த பொருளினுடைய விலைகள் என்ன ஏதுன்னு தெரிகிறதுக்கு, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த மார்க்கெட் சர்வேன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த மார்க்கெட் சர்வே அப்படின்னு சொன்னால் பழைய காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டோரு இல்லாட்டினா ஒவ்வொரு போர்டு இப்படியெல்லாம் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி ரிப்போர்ட்டாக கொடுத்து அதை சேல்ஸ் மேனேஜர் பார்த்து, அந்த சேல்ஸ் மேனேஜர் பார்த்த பிற்பாடு அப்புறம் இன்னின்ன இடத்துக்கு போங்க, இன்ன பொருளுக்கு விற்றுருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2024. ஸோ இந்த 2024 பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜி பூராமே நம்ம கையில் இருக்குது. ஸோ என்னென்ன டெக்னாலஜின்னு பார்த்திங்கன்னா, வண்டி அதாவது டிராஃபிக் பூராமே நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு 2 வீலர் வாங்கலாம், அதுக்கும் லோனை கொடுக்குறாங்க. 3 வீலரை வாங்கலாம், அதுக்கும் லோன் கொடுக்குறாங்க. ஸோ 4 வீலரை வாங்கலாம், அதுக்கும் லோன் கொடுக்குறாங்க. ஸோ இது அத்தனைக்குமே போக உங்களுக்கு வந்து படிப்பு இன்றைக்கி வந்து ஜாஸ்தி. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படிப்பு ஜாஸ்தி கிடையாது. ஸோ அதுதான் மெயின் விஷயம். சரியா? அப்போ நம்ம இந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். அப்போது இல்லை உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தால் கிளாரிஃபை பண்ணுங்கள். ஸோ இப்போ இது அடுத்த வீடியோ அப்படின்னு சொல்கிறப்போ நான் வந்து எப்பப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போ நான் இந்த மாதிரி வீடியோஸை நம்ம குரூப்பில் போடுறது வழக்கம். ஸோ அந்த குரூப்பில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஆக்டிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இதில் வந்து என்ன உங்களுக்கு தோணுது, ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒப்பீனியன். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு என்ன தோணுதோ அதை அப்படியே இதில் கமெண்ட்டாக போட்டுருங்க. ஸோ அந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கெட்ட கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடுங்க. அதை எடிட் பண்ணக்கூடிய சுதந்திரம் எனக்கு இருக்கு இல்லையா? அப்போது அந்த எடிட் பண்ணி நம்ம இப்போ சப்போஸ் நீங்கள் என்ன திட்டுறீங்கன்னு சொன்னால் அதை எடிட் பண்ணி நான் வந்து பிளாக் பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸ், கமெண்ட்ஸ், அப்புறம் வேறு சஜஷன்ஸ் எதாக இருந்தாலும் சரி, ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தனியாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் போடுங்க. உங்கள் பிரச்சனைகள் எதுவாயினும் என்னிடம் பகிர்ந்து கொள்ளவும், அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த வீடியோவின் நோக்கம். அதாவது இன்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன் அப்படின்றது வந்து என்னுடைய பதிவு பெற்ற எம்எஸ்எம்இ. ஸோ இந்த பதிவு பெற்ற எம்எஸ்எம்இயில் வந்து நிர்வாக ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. அதாவது கம்ப்யூட்டர், கணினி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக அந்த இன்டர்நெட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அதில் தப்புன்னு இல்லை, எங்கிட்ட ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. 99% ஃப்ராட், 1% நல்லது. ஸோ வந்து இந்த 99% ஃப்ராடில் போய் நீங்கள் யாரும் சிக்கக்கூடாது. அந்த 99% பயனில்லாத ஒரு இதில் வந்து நீங்கள் போய் சிக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த இன்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸின் ஆலோசனைகள். ஓகே, தேங்க்யூ. பை. கே நாராயணன். ஆதார் 622068704831. Bye.